கொழும்புல அடிச்சு அதிர்ஷ்டம் உண்மையிலே வந்து நான் இன்றைக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறித்தேன்டா பசி அடிச்சிச்சு அதிர்ஷ்டம் பாத்தியா நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை என்ற மாதிரி உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு ஓட்டம். அம்மா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பின்னி வச்சுருக்காங்க கிடுகால. நித்திரையில் இருந்த ஒரு கிராமமே வந்து அழிஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட அங்கே வந்து 240 ஏதோ தெரியலை சரியா, அவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க. அதாவது எவ்வளோ எண்ணங்கள் எவ்வளோ சிந்தனைகளோட நைட் தூங்கி காலையில் என்ன சொல்கிற பொடியை கூட எடுத்துக்கொள்ள நிலைமையில் வந்து இருக்குது. அடுத்த அந்த ரூமை வந்து காட்டுறேன் பாருங்க. ஜீன்ஸ் ஷர்ட்டுகள் எல்லாம் வந்து கலாட்டி தொங்க விட்டுதான் பொக்ஸரோட சேர ரெண்டு போகுது. என்னடாப்பா நான் எல்லாம் ஓடுது கொண்ட வாட்டுக்கு அந்த காப்பாற்றுற நாய்களும் வந்து ஓடி வருது. சின்ன ஒரு வீடு தான், ஆனால் அதை வந்து நான் வடிவா ரூம்ஸாக வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன் குட்டியாக அழகாக இருக்குதுன்னு. ரைட் பீட்ரூட் உண்மையிலே வந்து பார்க்கவே வந்து அழகாக இருக்குது கடை. அதை பார்த்து தான் வந்தது. ஃபுல்லாகவே வந்து நேச்சுரலாக இருக்குது. அதில் வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்ற நம்பிக்கையோடு வந்து சாப்பிட அப்புறம் நாளைக்கு வந்து நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிட்டுருக்கு எல்லார வாழ்க்கையும். இப்போ நடக்கிற அனர்த்தங்கள் இதெல்லாம் பார்த்தாலே விளங்கும். மேக்சிமம் வந்து சந்தோஷமாக இன்னொருத்தனை பற்றி தேவையில்லாமல் கதைக்காமல் என்ன சொல்கிற சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து வாழ்ந்து போகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். சொல்லண்ணா வேறு ஓகே. இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய வீடியோவிலேயே வந்து நான் சொல்லியிருப்போம். வெற்றிக்குளம் இருந்து யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் இருந்து இப்போ வந்து கொழும்பு போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்போம். என்ன சொல்கிறது வெற்றிக்குளம் இருந்து வந்த உடனே வந்து நாங்கள் வழிக்கூட்டு கொழும்பு வந்து நாங்கள் கொழும்பு வரும்போது என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு டயர்டு. உண்மையிலே வந்து சரியான மாதிரியெல்லாம் போயிட்டுது. அப்போது வந்து இங்கே என்ன சொல்கிற காலையில் இங்கே வரும்போது வந்து 6 மணி 6:30 இருக்கும். வரும்போது உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு நித்திர தூக்கம் சரியான மாதிரி எல்லாம் போயிட்டு. அப்போ அக்னி சொல்லியிருந்தா என்னென்னு சொன்னால் இப்போ நமக்கு இப்போ அவசரம் இல்லை. டைம் வந்து வேலை வந்து இப்படி எங்களுக்கு 4 மணிக்கு தான். அப்போ வந்து அவசரம் ஒன்றும் இல்லை. என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம இப்போ கொழும்பு போயும் வந்து அங்கேயுமே வந்து ரூம் எடுத்து நிற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான். அப்போது வந்து இப்போ இங்கேயே வந்து ஏதாவது ஒரு ரூம் கிடச்சிருந்தா இங்கே நின்றுட்டு நம்ம நாளைக்கு வந்து ஒலிம்பிட்டு ஆறுதலாக போவோம்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வேலை நானுமே யோசிச்சேன். நித்திர தூக்கத்தோடு ஏன் சும்மா தேவையில்லாத வேலை பார்ப்பேன். கைவியால் போகக்குள்ளே கட்டாயம் நித்திர வந்தால் அது தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போயிடும் என்று சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்போ அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கேயே வந்து ரூம் எடுத்து நின்றுட்டு போவோம்னு சொல்லி இப்போ வந்து அதாவது இந்த ரூமில் நின்று காய்ச்சிட்ருக்கோம். அதாவது நிகோம்பில் வந்து ரூம்ட பேரும் வருதில் அதாவது நாங்கள் எடுத்த ரூம் வந்து இதுதான். அதாவது என்ன சொல்கிறேன் இன்றைய தினம் நாங்கள் வந்து வந்த அலுவலை வந்து முடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ரூமில் வந்து நாங்கள் அதாவது நிற்கக்கூடிய இந்த ஒரு ரூமையும் காட்டிக்கொண்டு அதே மாதிரி வந்து சரியான மாதிரி பசியாக இருக்குது. காலையிலேயும் வந்து ஒரு ரோலும் ஒரு நெஸ்காஃபியும் தான் குடித்தது. அப்போ வந்து சரியான மாதிரி பசியாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ வழிக்கூட்டு போய் எங்களோட அலுவலை முடிக்கிறதுக்கு முதல் நாங்கள் வந்து இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு சில விஷயங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் அதையும் காட்டிக்கொண்டு நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன் பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை என்ற மாதிரி உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு ஓட்டம். அந்த வகையில் வந்து நாங்கள் எடுத்த அந்த ரூமை வந்து காட்டுறோம் பாருங்க. உண்மையிலே நான் வந்து வந்த உடனே வந்து ரூம் கேட்டிருந்தேன். வந்து சொல்லியிருந்தாங்க வந்து போன உடனே கேட்டிருந்தேன். சிங்களம் தெரியானே சும்மா நார்மலாக வந்து அரட்டி பார்த்து போட்டு போய் கேட்டிருந்தேன். அவள் வந்து கேட்டிருந்தா. நான் போய் கேட்டிருந்தேன் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்க அவள் வந்து சொன்னால் எவ்வளோ நேரத்துக்குன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் 4 o'clock வரைக்கும்னு சொல்லியிருந்தேன். அவன் நினச்சிதான் வந்து 4 மணி தேரம் கேட்கணும்னு சொல்லி. பிறகு உள்ளே வந்தது பிறகு
4 ஹவர்ஸ்ன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இல்லை ஈவினிங் 4 o'clock வரைக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதாவது அவள் 4 o'clockன்னு சொல்ல என்னட்ட சொன்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2200 அப்போ வந்து ஓகே தானேன்னு போட்டு நான் உள்ளே வந்து அப்புறம் சொன்னேன். திரும்ப கேட்டிருந்தேன் வந்து 4 hours தானே வந்து நிற்பீங்கண்டு. நான் சொன்னேன் இல்லை 4 hours இல்லை 4 o'clock வரைக்கும் நிற்போம், அதாவது 4 மணி வரைக்கும் நிற்போம்னு சொல்ல. அப்போ வந்து கோல் எடுத்து கேட்டுட்டு வந்து ப்ரைஸ் சொல்லியிருந்தா 3500 சொல்லி. அப்போ நாங்கள் பார்த்துருந்தோம் இப்போ நார்மலாகவே வந்து இப்போ ரூமுகள்னு சொன்னாலே 3000 மேக்ஸிமம் வந்து என்ன சொல்கிற ஒரு நார்மலான ரூம்னு சொன்னால் 2500க்கு மேலே தான் ஃபுல்லாக இருக்குது. வந்து இது பிரச்சனை இல்லை, ஒரு டவுன் ஏரியா உண்டு. அதை விட 3500 ஓகே தான் என்று சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நைட் வந்து அழகாக வந்து நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு இருட்டு ரூம் உண்டு. ஃபுல்லாக இதெல்லாம் கேட்டினெல்லாம் இழுத்து விடுத்து இது செஞ்சால் நைட் 12 மணிக்கு படுக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்போ வந்து நல்ல ஒரு தூக்கம் கொண்டு தூங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் அதாவது நாங்கள் நைட் ஸ்டே பண்ண அந்த ஒரு நைட்டுன்னு சொல்லல, அன்றைக்கு மார்னிங் வந்து ஸ்டே பண்ண அந்த ரூமையும் காட்டிக்கொண்டு நாங்கள் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து என்னென்ன விஷயங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கோ அதெல்லாம் காட்டிக்கொண்டு எங்களோட பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். அந்த வகையில் வந்து முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வந்த உடனே வந்து என்ன சாமான்ட்டு நான் பார்க்குறதுக்கு முதல் அக்கினி வந்த வரத்தில் தண்டை ஜீன்ஸ் ஷர்ட்டுகள் எல்லாம் வந்து கலட்டி தொங்க விட்டுதான் பொக்ஸரோட சேர 2 போகுது. அதை பாரு அப்போ என்ன ஒரு சுதந்திரம்னு சொல்லி. அப்போ நாங்கள் பொடியன 2 பேர் தானே, அப்போ அதால் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து இதில் வந்து தங்களோட உடுப்புகளை வந்து தொங்க போட்டு கொள்ளலாம், அதாவது கழுவிட்டு வந்த உடுப்புகளாக இருக்கட்டும் இல்லை போட்டுட்டு வந்த உடுப்புகளாக இருக்கட்டும் அதில் வந்து இதுகளில் போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இது வந்து சின்ன ஒரு டேபிள்றாப்பா, இது என்ன சிஸ்டம்டாப்பா பாப்போம் ஆட இதோடய வச்சு ஃபிட் பண்ணி விட்ருக்காங்கடாப்பா. இந்த இதோட இது மட்டும்தானே, அது சும்மா அப்படியே வச்சு ஃபிட் பண்ணி விட்ருக்காங்க. நல்ல ஒரு சிஸ்டம், அதாவது ஃபோன் சார்ஜர்கள் போட்டுட்டு ஃபோனுகளை வைக்கிறதுக்கு சின்ன சின்ன திங்ஸ்கள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு செட்டாக போட்டு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து நல்ல ஒரு பெட் உண்டு, நல்லா இருக்கேண்ணே, நல்ல ஒரு பஞ்சு மெத்தை, நல்ல பஞ்சு ஏண்ணே. இது அப்படியே செட் போல் என்னடா செட்டாக வருது எல்லாம் இல்லை, எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு செட்டாண்டு இல்லை மேலே பெட் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு என்ன சொல்கிறேன் 2 பேர் அழகாக வந்து டபுள் பெட் ஒன்று போட்டிருக்காங்க, 2 பேர் அழகாக வந்து தூங்கி எழும்பக்கூடிய மாதிரி நல்லா இருந்துச்சு. நைட்டு உண்மையாக என்ன நல்ல நிறுத்துற என்னடா நல்ல இருட்டு ரூமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நல்ல சாஃப்டான பெட், அப்படியே வந்து அழகான ஒரு தூக்கம், 2 பில்லோ, அதே மாதிரி டவல் வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி, அதாவது சாப்பாடுகள் எதுவும் வச்சு சாப்பிடலி சின்ன ஒரு டேபிள் ஒன்று வச்சுருக்காங்க. 2 கதிரை இருக்குது. அதே மாதிரி இங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு புது ரூம் ஒன்று இல்லை, இது நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு வீடாக வந்து இருந்துருக்குது. என்ன சொல்கிறது, காலப்போக்கில் வந்து இப்போ பிஸ்னஸ் பிளான்கள் வந்து இப்படி தானே, பிஸ்னஸ் என்னும்போது வந்து தாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தால் காணுமன்ற ஒரு ஐடியாவில் வந்து இதை வந்து ஒரு தாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஏரியாவை எடுத்துகிட்டு மற்ற வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி, அதாவது கெஸ்ட்டுகள் வந்து செஞ்சுருக்காங்க மேலேயும் கீழேயும் சொல்லி நினைக்கிறேன். அதாவது ஏசி ரூம் வந்து நினைக்கிறேன் 5000 அப்படி வரும்னு சொல்லி. இது வந்து நாங்கள் நார்மலாக தான் எடுத்தது. என்ன நைட்டுங்க 6க்குள்ளே ஏசியோடு வந்தது சரியான மாதிரி தொண்டையெல்லாம் அடைக்குது. திரும்பவும் வந்து ஏசியோடு இருந்தால் பயங்கர சிக்கலாக போயிருமென்ட்டு நாங்கள் நார்மலாக எடுத்த 3500. அதே மாதிரி இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்கேன். என்னடா பாய் இது நான் இந்த ஜன்னல்களில் இருக்கிற கண்ணாடி மாதிரி அதை கொண்டு அப்படியே சாத்தி வச்சுட்டுருக்காங்க, குனிஞ்சான் பார்க்கணும் கண்ணாடிகள். அதே மாதிரி வந்து இங்கால சின்ன ஒரு அவங்களோட அந்த டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான ஒரு அந்த ஒல்லாந்தர் காலத்தில் வரையப்பட்ட ஒரு ஓவியம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த காலத்து அடுவியல் போல் என்ன மன்னர் ஆட்சிகள். என்னடாப்பா நான் எல்லாம் ஓடுவோம் கொண்ட வாட்டுக்கு இல்லை ஏதோ ஒன்றை பிடிக்குதுடாப்பா, அதை வந்து இவர் வந்து காப்பாற்றுற நாய்களும் வந்து ஓடி வருது. அப்படி வந்து இது மன்னர் காலம்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஒரு வரைபடம் உண்டு. அதே மாதிரி வந்து இதில் வந்து நல்ல ஒரு விண்டோ, அதாவது நல்ல ஒரு ஜன்னல் உண்டு. அதே மாதிரி வந்து நல்ல கேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே மூடி விட்டால் அப்படியே ஃபுல்லாக இருட்டாயிரும். அப்படி நல்ல ஒரு சிஸ்டம், நல்ல நேச்சுரலாக இருக்குது. வழியிலையுமே வந்து கார் பார்க்கிங்கும் வந்து நல்ல ஒரு வசதி. அதே மாதிரி வந்து
இது வந்து பாத்ரூம். பாத்ரூம் என்ன சொல்கிறோம், திறந்தோடனே ஒன்றுக்கு கொண்டு பார்த்தா அது திறந்தோடனே அங்கே கொண்டு போகணும் அங்கே கொண்டு போகணும்டா. அப்போ அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ வந்து பாத்ரூம்ன்றாலே வந்து அக்னியாம் வந்து அது வந்து கொண்டா கொண்டா அப்படி இல்லை இங்கே கொண்டாடப்பா நீ வைக்கப்பட. பாத்ரூம்ன்றாலே வந்து அக்னியாம் வந்து அது வந்து ஒரு ஃபேமஸான ஆள். அதை விட சரியில்லையே வீடியோ செய்யக்குள்ள 2 சேர்ந்து அப்போ நீ வந்து சரி விஷயங்கள் செய்யாட்டி அப்புறம் சரியில்லை நீ சரி தண்ணியெல்லாம் குடிச்சு ஃபுல்லாக ரெடியாக அப்புறம் ரெடி ஆகிட்டு வந்து பாருங்கோ வர்ணனே. ஆனால் சில ரூமில் இருக்கிற மெயினான பிரச்சனைன்னு சொன்னால் முதல் காலம் வந்து அந்த இந்த பிளக் இருக்குல்ல, இந்த பிளக் வந்து வட்டத்தில் யூஸ் பண்ணுறது ரவுண்ட் பிளக். இப்போ வந்து எல்லாம் வந்து கொட்டி அடிச்சு ஆச்சு. அப்போ இங்கே வந்து தேடினா வந்து 1 2 3 பிளக் இருக்குது, எல்லாமே வந்து ரவுண்டாக இருக்குது. அது வந்து இப்போ இது என்னென்னு சொன்னால் பழைய ரூம் விளங்குதோ, பழைய ரூம் இருந்தாலும் இப்போ ரீகண்டிஷன் செய்ய உண்டாப்பா காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அவசரத்துக்கு வரவங்க இதை தான் நம்பி வரும், ஃபோன் சார்ஜ் போடணும் அது சார்ஜ் போடணும்னு சொல்லி. இப்போ நாங்களும் வந்த இடத்துல இதில் ஒரு ஏமாற்றம். ஆனால் பிரச்சனை இல்லை, ரூம் வந்து நல்ல ரூம், உண்மையிலே நல்ல ரூம். உண்மையாக பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறேன், நல்ல ரூம்னு சொல்லி அழகான சும்மா நோமலாக வந்து தங்கக்கூடிய மாதிரியான ஒரு ரூம் உண்டு. அதால் வந்து என்ன சொல்கிறேன், ப்ரைஸியர் எல்லாம் வந்து ஓகே. பட் இப்படியான சில விஷயங்கள் வந்து மிஸ்டேக் இருக்குது. பயங்கரமான காற்று ஃபுல் ஸ்பீட் ரைட் வள கால எடுத்து நானும் தான் நான் நினச்சிட்டு வந்தேன் திறந்தா வாத்துருவோம்னு சொல்லி. அங்கே போனால் இப்படி போய் இப்போ அங்கால ஹிரி திருப்பி தான் போகணும். இங்கே இந்த ஜோக்கட்டு வேண்டா. இது 3 இது என்ன சாமான், இது என்ன தெரியும் என்னது? இது வந்து நான் பார்த்தே இல்லை பார்த்து வழி சும்மா கையை மோகன் இதுக்குள்ள தான் குளிக்கிறேன்னு சொல்லி என்னடா செப்பரேட்டாக இருக்கேன். நான் சின்ன புள்ளியில் வந்ததுக்குள்ள வந்து குளிக்காட்டுறது அப்படிதான் நான் உண்மையா. நான் வந்தது எனக்கு இங்கே கடைக்கு போனதுல வந்து அந்த கேன் பேஸ் சம்திங் என்ன அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நுவங்கள் அலுவலாம். ஆனால் இது வந்து ஒரு பழைய வீடு மீன்ஸ் இப்படி ஒரு 7-8 வருஷம் அப்படி ஒன்று முதல் கட்டப்பட்ட வீடு. ஆனால் ஓகே இங்கே மாப்பிள்ளாம் கொடுக்கலாம் அந்த பாத்ரூமுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து ஷவர் வந்து வேறு ஷவர் போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து உடஞ்சி ஒரு ரப்பரால் இப்போ வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு குளிக்கலாம், ஓப்பன் பண்ணாமல் குளிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதனால் க்ளோஸ் பண்ணி தான் குளிக்கிறாங்க. ஜன்னலேட்டா ஓப்பன் பண்ணிட்டு குளிப்பாங்க. சில பேர் காற்று வாயில் குளிப்பாங்க அடையா அதுக்காக. அப்புறம் எங்கேயாவது ஒரு அழகான ஒரு சிங் கொடுத்துருக்காங்க, கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க அழகாக. ஆனால் இப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அது பழுதாக போயிட்டு பிறகு அங்கே கொமாட்டு இருக்குது. நோவலா பாத்ரூமில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் வந்தால் வெக்க அடிக்குது இதுக்குள்ள. என்ன கொஞ்சம் இடைவெளியில் இருக்கும் காற்று வர்றது சின்ன அதால் வந்து கொஞ்சம் வெக்க அடிக்குது. வெக்கத்தன்மை இருக்குது. பாத்ரூம் வந்து நோமலாக எல்லா இடம் இருக்கிற மாதிரி ஒரு நோமலான ஒரு பாத்ரூம் ஒன்று தான் இருக்குது. அப்போ நம்ம இப்போ டைம் ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிக்கிட்டு மெதுவாக போவோம். நம்ம மெல்ல இல்லை மெதுவாக போய் சாப்பிடணும், வேலை கிடக்கு தானே. அப்போ மெல்ல போய் கிட்ட போய் நிற்போம். அவங்க என்ன அவசரம் இல்லை, ஆறுதலும் இல்லை. மெயினாக ஃபோனோட்டுமே சார்ஜ் இல்லை வந்து. அப்போ கரெக்டாக சார்ஜ் போடணும். அப்போ அடுத்த கட்ட வீடியோ வந்து எடுக்கலாம், அப்படி படம் போடாது. அதுக்காக வந்து சாப்பிடவே இல்லைடா. அப்போ அப்படியே சாப்பிட்டு வந்து ஒரு ரோலும் ஒரு டீம் தான். நேற்றும் சாப்பிடல, அப்படியே வந்து வலிக்கிட்டு போவோம். அப்படியே எடு சாமான எல்லாம் 2 ஐசி ஒன்று மறந்துடக்கூடாது, ஒரு சிக்கலாம் போகிறோம். இப்போ ஐசியாவே நானே நோட் பண்ணி தந்துட்டாங்க, வாங்கி வச்சுருக்காங்க. என்ன ஐசி தரல நல்ல ஒரு இடம்டாப்பா. மேற்கொண்டே நல்லா இருக்கு நிற்கிறது. என்ன ஒரு 7 மணிக்கு வந்து 2-3 மணிக்கு போகிறதுக்கு 3500 ரூபா. அதோட சும்மா நோமலாக என்ன அதை விட ஒரு ஃபேன் மட்டும் தான், சார்ஜ் கூட போடல. அது அதை விட அவங்க வந்து இப்படி யோசிக்கணும். இப்போ ஒரு ஆள் வந்து இப்படி தூங்கி எழுப்பிட்டு போனால் இதெல்லாம் வந்து திரும்ப வாஷ் பண்ணணும். அதுக்கே என்ன சொல்கிறேன், அதுக்கே கொஞ்சம் காசு கொடுக்கணும் பாவம். அது சரி. ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து இதாக இருக்கணும். கேட்டேன் சார்ஜ் பிள்ளைலாம் மெயினாக அப்டேட் பண்ணணும்டா. நாங்கள் இப்போ வந்தது என்ன ஃபேனும் போட குளிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, சார்ஜ் கூட போடலை. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடம் வெளியே ஒரு வீடியோ காட்டும், வீடு கொஞ்சம் படிவாக இருக்குடா இப்போ இந்த சிஸ்டம். அதான் போய் இப்போ வலிக்கிறோம் வேண்டியரா வாங்கிட்டுடா நீ. தேங்க்யூவா. வேற ஐடியா தான் அவளோட யாராண்டு தெரியல. இது வந்துடா அந்த இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் வந்து வெயிட் வந்து க்ளோஸில் இருந்துருக்கு. ஆனால் என்கிட்ட ஓப்பன் தான். இவன்
ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து இதான் நான் வந்து காரை பார்க் பண்ண நல்ல ஒரு பார்க்கிங் வசதி ஒன்று இருக்குது. ஒரு நல்ல சிஸ்டம் வீடு நான் சொன்னேன் சின்ன ஒரு வீடு தான். ஆனால் அதை வந்து நான் வடிவாக ரூம்ஸாக வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன், குட்டியாக அழகாக இருக்குது தானே. சிங்களாடுற வீடுகள் இப்படி தான் குட்டியாக இருக்கும், ஆனால் நல்ல ஒரு அழகாக இருக்குண்டாப்பா. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு அளவாக இருந்தது மடிவாக இருக்கும் பார்க்கவே. அதுதான் அதோட பெருசாக கட்டி விட்டு யாராக இருக்கிற வீட்டில் வந்து கேட்டுதியா இப்படி வந்து அழகாக இருக்குது. இங்கே தான் நின்றுனாங்க. ஹோட்டலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெமினி ஹோட்டல் அப்படின்னு சொல்லி. ஹாப்பி நியூ இயர் 2025. இது வந்து பார்ட்டி ஏரியா மாதிரி இருக்குன்னு. முதல்ல வந்து அப்படி இருந்துருக்கு, பிறகு வந்து கார் பார்க்கிங்காக மாற்றிட்டாங்க. சின்ன ஒரு பார்ட்டி ஏரியா உண்டு. வழிகூடுவேன் உடுப்பு தான் அதே உடுப்போட வந்துட்டேன். என்ன சொல்கிறேன், போன அவசரத்துக்கு அப்படியே வந்து வழிகூட்டு வந்தது தான். என்ன சொல்கிறேன், இது பிரச்சனை இல்லை. ஆனால் குளிச்சுட்டு அதே உடுப்பு போட்டு தான் ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல விடுவோம். வழிகூட்டு முதலாவது வந்து நல்ல ஒரு சாப்பாட்டு கடை உண்டா. சசாகோ சசாகும் போகலான்னு எனக்கு சசா இப்போ பிடிக்கல. ஏன்னா பிரியாணி நீட் மட்டும்தான். நான் பிரியாணி அந்த இது இல்லைடாப்பா டேஸ்ட். அவனு சுட சுட தந்தாலும் பரவாயில்ல, கூடு இல்லாமல் கூலாக வருது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிறேன். பார்ப்போம், கடையில் பார்த்து போவோம். கடையில் அம்புடாடி அப்படியே சசாக போவோம். ரைட், ஓகே. அப்போ பலிக்கிடுவோம். அது சின்ன ஒரு ஒழுங்கு ஒன்று. அப்பா இது அதுக்குள்ள ஒரு நாய் உண்டு. அந்த வீட்டை ஒரு பெரிய ஒரு நாய் இதோ காலையில் வந்து இறங்கிது இவன் நாயன்னு சொல்ல. நான் பார்த்தா முன்னுக்கு ஒரு வீடு ஒன்றுக்குள்ளே கேட்டுக்குள்ளே நின்று 2 நாய். சரி அதைத்தானே சொல்கிறான்டோடு இறங்கிட்டு போனேன். முன்னுக்கு நிற்கிறா போண்டு ஓடி வந்து ஏறித்தண்டாப்பா இதுக்குள்ளே காருக்குள்ளே. அப்போ வந்து சந்தோஷம். அப்போ இப்படியே நாங்கள் வழிகிட்டு ஒரு சாப்பாட்டு கடையில் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஏதாவது விஷயங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் அதுகளையும் காட்டிக்கொண்டு நாங்கள் அப்படியே வந்து முடிப்போம். 2-3 நாளாக வந்து என்ன சொல்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் வெளியிடங்களுக்கு வந்து திரிஞ்சு கொள்ளலாம் நிலைமை. காரணம் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ மாட்ட செத்த வீடால் வந்து அங்கே போய் கண் முழிக்கிறது, நைட்டில் முழிச்சிட்டு வந்தால் நீ ஒரு சில வேலையில் அப்படி இப்படி ஒன்று ஓடுபட்டு திரிகிறது. கிடைக்கிற ஒரு கொஞ்சம் டைமுக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் என்ற ஒரு காரணத்துக்காக வந்து சின்ன ஷார்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், அதையுமே வந்து நார்மலாக பார்க்கக்கூடியவங்க வந்து கட்டாயம் பார்த்து சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் தாரீங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்குமே வந்து கட்டாயம் நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இனி வருகின்ற காலங்களில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவோம். அதாவது என்ன சொல்கிறோம், வேறு இடங்களுக்கு போய் ட்ராவல் பண்ணி வேறு வித்தியாசமான கண்டென்ட்கள் போடுறதுக்கு அப்படியான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுவோம். இருந்தாலும் என்ன சொல்கிறது, வீட்டு வேலை அது இது நடக்கிறதால மெயின் பிரச்சனையாக இருக்குது. வழியில் போய் கொள்ளலாம் நிலைமை ஒன்றுக்கு நான் ஆக்கினீங்க. நான் வழிக்குள்ள அப்புறம் என்னடா இங்கேயாவது திரிஞ்சு வீடியோ எடுவோம். ஆனால் என்ன சொல்கிறேன், வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணால் செய்யலாம். ஆனால் வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆனால் வந்து எங்கேயாவது திரிஞ்சு வீடியோக்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ சாப்பாட்டு கடைக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இது என்னடா கடை? வீடு மாதிரி கடை, சாப்பாடு கடை மாதிரி ஒன்று முழங்குது. சாப்பாட்டு கடை ஒரு குட்டி வீட்டை அப்படியே ஃபுல்லாக அந்த ஏதோ ஒரு மரம் வந்து அது கொடியாக வளரக்கூடியது, அதால் அப்படியே ஃபுல்லாக மூடி விட்டுருக்கா. உள்ள எப்படி இருக்குது, ஏசி தேவையில்லை தெரியுமா, அப்படி இருக்குது. உண்மையாக அதுதான்டாப்பா. ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த நேச்சுரல், அந்த என்ன சொல்கிறேன், நேச்சுரலான மரங்கள் வந்து வளர்த்து மூடி எடுத்தாலே வந்து சொர்க்கம்தான்டாப்பா. அதை விட வேறு ஒன்றுமே இல்லை. சிங்கிள் ஏரியா வந்து கூடுதலான பாகம் வந்து அப்படி தான் இருக்கும். குட்டி வீடாக இருக்கும், ஃபுல்லாக வந்து மரங்களால் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சோலைகளாக அப்படியே சோலையாக இருக்கும். அப்படியே போனாலே வந்து ஒரு ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஒரு ஞாபகம் பெற என்னென்னு சொன்னால், சிலாபத்தில் ஒரு ஃப்ரெண்ட் படியன், சிங்கிளாக ஃப்ரெண்ட் படியன் தான். அவன் வந்து எங்களோட ஊரில் வந்து அந்த டவர் அடிப்பாங்கடா. அந்த டவர் அடிக்கிற இடத்துல வந்து எங்களோட நின்றவன். அந்த டைமில் வந்து நாங்களுமே வந்து அவனோட வந்து வேலைக்கு போனேன். அந்த கான்கிரீட் போடுறது, அந்த மடுவுக்கு அந்த கல் தூக்கி போடுற அப்படியான வேலைகள் வந்து நாங்கள் எங்களோட படியான எல்லாம் சேர்ந்து செஞ்சேன். அப்போ அவன் நல்ல மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிதான். அவன் வந்து ஏசிபி வேலை செய்கிறவன். அப்போ அவங்களோட வீட்டை வர சொல்லி ஒட்டி
கேட்டபடி அப்போ நான் திவானுவாக எல்லாரும் போனேன். 4-5 படி இன்னும் போனாடா. அப்போ அவங்களோட வீட்டை போனால் என்னது சொல்கிற, ஐயோ உங்களுக்கு வரவே மாட்டேன். 5 நாள் நின்றுடாப்பா அவங்களோட வீட்டை போனால். ஒரு வீடுடாப்பா அது அப்படியே உழுப்பட்டாலே அப்படியே ஒரு ஆசையாக இருக்குண்டாப்பா. அப்படியே பூக்கண்டுகள் அதே மாதிரி பல வகைகள் எல்லாம் இருக்குது. அந்த ராகம் புருட்டன்லாம் இருக்குல்ல, சிவத்தப்பழம், அதெல்லாம் வந்து அப்படியே கொச்சையாக தொங்குண்டாவா. அப்படியே அந்த அம்மா என்ன செய்வான்னு சொன்னால் வட்டி போட்டு ஸ்பூன் ஒன்று தருவோம். 2 வந்து அப்படியே கிண்டி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். அப்படி வந்து வேறு லெவலில் இருக்கும் நேச்சுரல் சாப்பாடுல. என்ன சொல்கிறேன், ஒரு 7-8 கறிகளோடு வந்து சாப்பாடு தருவாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். அப்படி வந்து சிங்கள ஃப்ரெண்டுமே வந்து நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. சில அவன் இப்பயும் அவன்கிட்ட நம்பர் இருக்குது. எப்பயும் சொல்லுவான், அடிக்க மெசேஜில் போடுவான். தமிழ் காயப்பார் நல்ல வடியா மச்சான் பாடா மச்சான் நின்னுவார். அப்படி வந்து நல்ல வேறு அவனோட பேர் மதுசாங்கன்னு சொல்லி. சரி ஓகே, அப்படியே நாங்கள் வந்து சாப்பாட்டு கடைக்கு கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். இந்த ஒரு கடை ஒன்று இருக்குடாப்பா, நல்லா இருக்கிற மாதிரி கடை ஒன்று பாவம். விதைஞ்சா பட்டி எடுக்கலடாப்பா, கொஞ்சம் சுடிக்கையும் வேண்டாம். ஐயோ நல்ல வெயில் நெஞ்சால. மழை வெயில் கொண்டு வந்தானா மழையை காணலாப்பா. இன்றைக்கு தங்கச்சி மேஜ் போட்டு அங்கால சூறாவளி அங்காவன கொழும்பு பக்கம் காலையில் ஒளிவி பார்க்க இங்கே சூறாவளி அடிக்கிறேன். ஆனால் மாரியாலம் இதானேடாப்பா. மாரியாலம் இது, ஆனால் மாரியாலம் மாதிரி தெரியவே இல்லையே. அதுதான் ஒரு புயலோட எல்லாம் அதையும் அடிச்சு போட்டு போயிட்டு போலோட. என்னடாப்பா வட்டி கொள்ளையெல்லாம் கிடையாது. பார்த்து விட்டு வந்துடுவானு. சுண்டல் பஸ் வர வரது பார்க்க பயமாக கிடக்குப்பா. ஓ என்னடாப்பா இது ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். என்னம்மா சிங்களம் பாசிப்பேன்டா. சிங்களம் பாசிப்பேன், கதைக்கு தெரியாது. கதைக்கு பழகணும் கொஞ்சம் போடுவா. கமத்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இப்போ பார்க்க வந்து என்ன சொல்கிறோம், நேச்சுரலாக இருக்கிற ஆளை வந்து சாப்பிட போகிறோம். அதான் தோணியெல்லாம் வச்சுக்காங்க இன்னுக்கும். ரைட் சாப்பிடுவோம். சாப்பிடுறது போய் நிற்போம் ஞாபகத்தில். சரி இது என்ன சொல்கிறேன், அதில் போகக்குள்ளே எனக்கு இந்த மூங்கிலால் வந்து ஃபுல்லாக வந்து செஞ்சு வச்சுக்கிற பார்க்க ஒரு ஆசை ஒன்று வந்து. அங்காலையும் இருக்குடாப்பா பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று. இதுதான் என்ட்ரன்ஸ். ஆமாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பின்னி வச்சுருக்காங்க கிடுகால. பாப்போம். ரைசன் கறி இருக்குது. என்ன சாப்பிடு? ரைசன் கறியா? ஓ இது போர் மீன் இது சாப்பிடுவேன். அங்கே ரைசன் கறி yellow or white rice. Okay. Oh, YouTube channel है. Oh, right. मैं beetroot. हाँ? हाँ. मैं मालू है. हाँ मालू. मैं मोना वाले. मैं हमें दान SK View
ब्लॉक करना எங்களுக்கு இந்த வீடியோ அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆக்க ஓகே தேங்க்யூ இது சேம் போட சொல்லியா என்னென்ன வேணும்னு சொல்லுங்க தம்பி அக்கா வாடியாக போட்டு தருவாங்க மேலே வந்து பார்க்கவே வந்து அழகாக இருக்குது கடை அதை பார்த்து தான் வந்தது ஃபுல்லாகவே வந்து நேச்சுரலாக இருக்குது உலகங்கள் அதில் வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்ற நம்பிக்கையோடு வந்து சாப்பிட போகிறோம் என்ன 4 ग्राम தண்ணி போத்தல் தண்ணி போத்தல் வேண்டியதா தண்ணி போத்தல் மட்டும் சோடா வேணுமோ இங்கே ஒரு வடி எடுத்தா காண்டா ஒரு வடி எடுத்தா ரெண்டு குடிக்கலாம் உண்மையில வந்து சாப்பாட்டு கடைக்கு வந்தால் அந்த எப்படியான ஒரு கடைக்கு வரணும் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நேச்சுரலே பார்க்கும்போதே வந்து அழகாக இருக்கும் மற்றும் வந்து சாப்பாடும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பாருது சாப்பிட்ற இதில் வந்து கையளவு மறந்துட்டோம் வெயிட் பண்ணுவோம் கையை கழுவிட்டு வரோம் சாப்பாட்டை பார்த்துக்கொள்ளுங்களா வராமல் பார்த்துக்கொள்ளுவோம் இல்லை நான் பார்த்துக்க சொல்லிக்கேன் ஆக்கள்கிட்ட பார்த்துருப்பாங்க அடே கையளவு இல்லை கழுவிட்டு வரோம் பார்க்க முடியாது எப்படி சொல்றாங்க எல்லாரும் ஐயோ இது வளர்ப்பு வண்டிடா வளர்ப்பு வண்டி அது டேஸ்ட் இல்லை அதான் நான் எடுத்து வச்சாச்சுக்கிறது என்ன சொல்ற அக்காவோட கொஞ்சம் காய்ச்சிருக்கலாம் படிவா சிங்களம் சிங்களங்கள் கொஞ்சம் மட்டாக இருக்கிறதால வந்து காய்ச்சி கொள்ளலாம் இதிலாடி அக்கா வந்து வடிவாக காய்ச்சிருப்பாங்க அந்த சிங்கள ஆக்கள் வந்து இந்த வீடியோ அது இதை பற்றி எதையுமே வந்து மெயின் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து நார்மல் இப்போ ரைஸன் கறியோ இப்போ ரைஸோ அதே மாதிரி வந்து பிரியாணியும் எல்லாம் சாப்பிடலாம் இல்லையாண்டுல ஆனால் இதுகள் சாப்பிட்ற மாதிரி வராதுடாப்பா நல்லா இருக்கும் அந்த மரக்கறிகளோட என்ன வடுக்கு இது பண்டிலையோ வளர்ப்பு பண்டி அப்படிதான்டா அருமையான ஒரு சாப்பாடு நல்லா இருக்கு மீன்கறி நல்லா இருக்கு மீன்கறி நல்லா இருக்கு நீங்களுமே வந்து வெளிநாடாக இருக்கட்டும் உள்நாடாக இருக்கட்டும் வந்தால் வந்து இப்படியா நேச்சுரலான கடையில் சாப்பிட்டு பாருங்க அதுவும் ரைஸன் கறி சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் அதுக்காக நான் வந்து இப்போ மற்ற பெரிய கடைகளுக்கு போகணும்னு சொல்லலை அதுக்கும் போகணும் ஆசைகள் இருந்தால் அதுக்கும் போய் சாப்பிட தான் போகணும் நான் இதுகளும் வந்து நல்ல டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் அதுதான் சொல்லுவார் அப்படி சாப்பாடு அதே மாதிரி ரைஸன் கறி மட்டும் இல்லை எங்கேயுமே இருக்குது எல்லாமே வந்து அதாவது பாவிக்கு இருக்குது ஃப்ரைட் ரைஸ் இருக்குது பிரியாணி இருக்குது எல்லாமே வந்து இருக்குது டுடே ஸ்பெஷல் பிரியாணி ரெண்டும் இருக்குது பிரியாணி ஸ்பெஷலாகவும் இருக்குதான் அடிக்கடி பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்றதால வந்து இப்படியான சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் அதோட லாங் ட்ராவல் பண்ணி திடீர்னா வந்து அது ரைஸுகள் கொத்துகள்
பிரியாணி 2 சாப்பிட்டு திரியிறம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. என்ன சொல்கிறேன் நீங்கள்? அது விருப்பம் கூட தான் ரைஸ் இந்த பிரியாணி. போய் இப்போ அலுவலாம் முடிஞ்சா உடனே வலிக்கு விட வேண்டியான், திரும்ப டைம் இல்லை. அடிக்கடி சில பொறுத்தவரை கொஞ்சமாவது ஒரு சிங்கிளமாக ஆக்கி தெரியணும். நான் கொஞ்சம் கேட்பேன் தான் சமாளிக்க கூடிய அளவு. கேதை மொனோதை அடிப்படை கொஞ்சம் கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு தெரியும். சில டைமில் நித்திரையில் முழிச்சு வந்தால் துப்புரா மறந்து போயிருந்தாப்பா. அண்ணன் ஆகிக்கிறேன் தெரியாம போயிடும். காலையில் ஆச்சு நடத்து பார்த்துலாம் இந்த கடவுளே அவருக்கு இவரே தமிழ் தெரியாது தெரியாது. என்னடாப்பா கதைக்கான நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போடுவாங்க, சிலாக்கள் கோல் எடுத்தா சொல்லுவாங்க, தம்பியாக நீங்கள் அங்கே சாப்பிடும்போது உங்களுக்கு ஜெரிக்கலாம் அடிக்கிறாப்பா பார்த்தது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி சொல்லுவாங்க. வந்தால் கட்டாயம் போய் சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற கடையில் போய் அவங்க சாப்பிட்ட வரலாறு இருக்குடாப்பா. எல்லாம் ஒவ்வொரு ஆசையில் தானே. வாழ்க்கையில் வந்து இருக்கும் மட்டும் சந்தோஷமாக 4 பேரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கும்போது என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அதுதான் வாழ்க்கை. இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறேன், நாளைக்கு வந்து நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிட்டுருக்கு எல்லார வாழ்க்கையும். இப்போ நடக்கிற அனர்த்தங்கள் இதெல்லாம் பார்த்தாலே விளங்கும். நைட்டு வந்து பல கனவுகளோடு வந்து படுத்து நித்திர கொண்டவங்க காலையில் உழம்பும்போது வந்து இல்லை ஒரு கிராமமே அழிஞ்சன்னு சொல்லும் போது எவ்வளோ கவலையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நித்திரை அது இங்கே இல்லை மலையம் நித்திரையில் இருந்த ஒரு கிராமமே வந்து அழிஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட அங்கே வந்து 240 ஏதோ தெரியலை சரியா, அவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க. அதாவது எவ்வளோ எண்ணங்கள் எவ்வளோ சிந்தனைகளோட நைட் தூங்கி காலையில் என்ன சொல்கிற பொடியை கூட எடுத்துக்கொள்ள நிலைமையில் வந்து இருக்குது. அப்படியான ஒரு காலநிலை. இன்னொருத்தர் மேலே பொறாமப்பட்டு வன்மப்பட்டு வந்து வாழாதீங்க தயவு செய்து. மேக்சிமம் வந்து சந்தோஷமாக இன்னொருத்தனை பற்றி தேவையில்லாமல் கதைக்காமல் என்ன சொல்கிற சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து வாழ்ந்து போகணும். அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது. திருந்த மாட்டாங்கடா இப்போ சில பேர் திரும்ப மாட்டுற முதுகுல மழை பெய்கிற மாதிரி தான். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அப்படி தான். இன்னொருத்தனை வந்து ஒரு நாளுமே வந்து கதைச்சோ தூத்தியோ வந்து பழக்கம் இல்லை. அந்த பழக்கம் வந்து ஏனோ தெரியலை, அது வந்து அப்போ இருந்து இல்லைன்னா சொல்லணும். ஓகே, இப்போ நல்ல ஒரு சாப்பாடு, அழகான சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டு போகும்போது கண்டினியூ பண்ணுறோமா? சாப்பாடு ஓகே. मालूया काय 4K का 4K काय मालूया का Bedapu malu deh. Oh Bedapu. Sprite deh काय 4 रुपये deh. Yang das nama siapa sih? Hadi, thank you. 2000 தாள் கிடைக்குதுடா பண்டைக்கு. சரி, நான் இன்னும் 2000 தாள் எடுக்கவே இல்லை. 2000 கிடைச்சிது ஜாமான் 2000 ரூபா. அதுதான் கொழும்புல அடிச்சு அதிர்ஷ்டம். உண்மையிலேயே வந்து இன்றைக்கி இந்த கடையில் சாப்பிட வந்ததுக்கு நல்ல சாப்பாடு நல்ல இது. உண்மையிலே வந்து நான் இன்றைக்கி எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறித்தேன்டாப்பா. அடிச்சிச்சு அதிர்ஷ்டம் பார்த்தியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது என்ன அதிர்ஷ்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 ரூபா தாள் கிடச்சிருக்கு இன்றைக்கி. என்ன அதிர்ஷ்டம் வேண்டி சொல்கிறது என்ன எங்களோட ஆசையானே இதை சொல்கிறேன் நான். அதாவது இன்னும் 2000 தாள் நான் எடுக்கலை, இன்னும் அந்த கைக்கு கிடைக்கல. இன்றைக்கு தான் கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ புதுசாக நிர்ணயிக்கப்பட்ட 2000 தாள் இதுதான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து இந்த இதுடா நம்மளோட நார்மல் காசை விட கொஞ்சம் பொலிச்சின் தன்மையாக இருக்குது. தண்ணிக்கு எல்லாம் போட்டால் ஒரு சிக்கலையும் இல்லை.
வெளிநாடுகளில் இப்படி தான்டா. துபாயில எல்லாம் அப்படியே ஃபுல்லாக பொழுத்தினா. துபாயில் பொழுத்தின் இல்லை. ஓ துபாயில் பொழுத்தின். துபாயில் நின்று எனக்கு இல்லைன்றிய நீ. அப்படியே அப்படியே ஒன்றும் பொழுத்தின்டாப்பா. கட்டாரான் இது போல நிறைய கட்டார் வேப்பெருமாயோட. சரி அப்போ சந்தோஷம். இப்போ வந்து சந்தோஷம் முடிச்சுக்கொள்வேன் இடத்துல. என்ன சொல்கிறேன், நான் ரூமில் வந்து ரூம் டூரையும் காட்டிட்டு நான் இந்த ரூம் டூரையும் அதே மாதிரி அப்படியே வரும்போது அழைச்சிட்டு வந்து அந்த இதில் வந்து அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டு கடை. என்ன பேர் கமத்தை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கடை. இங்கே வந்து என்ன சொல்கிறேன், நல்ல ஒரு ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்ருந்தோம். அழகா நல்ல சாப்பாடு, அளவான ப்ரைஸ். 1980 ரூபா முடிஞ்சுது. தண்ணி பொத்தல் ஸ்ப்ரைட் எல்லாம் சேர்த்து. சந்தோஷம். நல்ல ஒரு சாப்பாடு, அழகான சாப்பாடு அப்படியே சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து எங்களோட அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்காக இப்போ போகிறோம். அந்த வேலை வந்து சந்தோஷம். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவோட நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். சந்தோஷம். அப்போ என்ன ஏதாவது முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோஸ் சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.